நேற்று தியேட்டர் ரிலீஸான கொம்புசிவி படம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துடலாம். வருத்தப்பட வாலிசிங்கம், ரஜினி முருகன் போன்ற படங்களை எடுத்த ஒன்னாம் டிராஷன் இந்த படம் காமெடி டிராமா மூவியாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு காட்சா இல்லையான்னு போய் பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன, சின்ன வயசுல அம்மா விழுந்த சண்முக பாண்டியன் அவரோட மாமன் சரத்குமார் வளர்க்குறாரு. அவர் ஊரில் கஞ்சா கழுத்தில் பண்ணுறாரு. நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அந்த விஷயத்தில் இருக்கிறாரு. இதுக்கு இடையில ஒரு புதுசாக இன்ஸ்பெக்டர் ஊருக்கு வராங்க. அந்த ரோலை தரிசிக்க அவங்க கஞ்சா கேஸை சீரியஸாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரில் என்ன நடக்குது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த மூவி டீசென்ட் வாட்சாக தான் இருந்தது. இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியம் அவர்களோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எடிட்டிங்கும் ஓகே. பொன்ராம் அவருடைய பழைய ஸ்டைலில் சில காமெடிகளை பண்ணியிருக்காரு. அதில் சில இடங்கள் ஒர்க் ஆச்சு. இன்ட்ரோட் பிளாக்ல வர கருப்பண்ணசாமி சாங்கும் ஓரளவு கிளிவிட் ஆகுது. சண்முக பாண்டியன் விஜயகாந்த் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரத்குமார் அவர் கொடுத்தவரோட நீட்டாக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னென்னா, இது காமெடி படமா இல்லை சீரியஸான படமா இல்லை ட்ராமாவா அப்படின்னு தெளிவாக தெரியல. காமெடி நேரங்களில் ஒர்க் ஆகலை. சில சீன்ஸ் கிரிஞ்சாக இருக்குது. கதை பிச்சு பிச்சு போகுது. எந்த சீனுமே பெருசாக சுவாரஸ்யமாக தரல. தேவையில்லாத கேரக்டர்ஸும் நிறைய இருக்குது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருந்தாலும் கருப்பண்ணசாமி சாங் தவிர மற்ற சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அவ்வளோவா ஒர்க் ஆகலை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்த்தா ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.